சிங்கு கோனை தவிர வேறு ஏதாவது கோன் போட்டோன்னு வச்சுக்கோ, அது எனக்கு அப்படியே அலர்ஜி ஆகிடும். அதனால் நான் பயப்படுவேன். அதனால தான் சிங்கு கோன் ஊண்டி கொடுங்கன்னு கேட்பேன். மருதாணியை அரைச்சி போடலாம், ஆனால் சளி பிடிக்கும் மழை நேரத்தில். இல்லை, எனக்கே பிடிக்காத சளியெல்லாம் இப்போ பிடிச்சிக்கிச்சு. சளிக்கு நம்மளை பிடிக்கும். சளிக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் நம்ம கூடயே இருக்கிறது தான். இதை சொல்லுவாங்களே டைலாக்கு, மூக்குன்னு இந்த சளி. போட்டேனே நண்டு கிரேவி. வெளியே போனது விலாக் போட்டிருக்கலாம். எந்த வெளியே போனது? நாங்கள் அவுட்டிங் போகிறோம். அதுக்கு காரணம் என் தம்பி தான். ஏன்னா என் தம்பி பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. தம்பி பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கணுமா? ஆல்ரெடி 4 புருக்கா இருக்கு. ஆனால் அது நிறைய ஃபங்க்ஷனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. திருப்பி கையை போட்டு விட்டுருவேன். அத்தா பேர் எழுதிடுவா? ஐயே, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, எழுதுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அதுவும் டாட்டோ போடுறதெல்லாம் ஒன்று தான் காட்டுறாது. ஏன்னா காலியாக இருக்குது, அதெல்லாம் போட்டுறாத. எனக்கு நல்லா பாதுகாக்கணும். எனக்கு எப்போவுமே குள்ளா போடுறது மட்டும்தான் பிடிக்கும். கையில் போட்டு கிறுக்கிக்கிறது பிடிக்காது. நீங்கள் கற்றுக்கிறதுக்காக என் கையை போட்டு கிறுக்கி. என் கையோட வெள்ளையாக இருக்குது பாரு. எல்லாம் முடியலம்மா. அதான் வீட்டிலே இருக்கிறதுன்னு காரணம்னு நினைக்கிறேன். வண்டி ஓட்டிட்டு வெளியில் ஆமாம், நீ 2 வீலர் போயில கையில் க்ளோஸ் மாட்டிக்கோ. இந்த சாக்ஸு மாதிரியெல்லாம் கைக்கு இருக்குல்ல, அது மாதிரி வாங்கி மாட்டிக்கோ. சீக்கிரம் போட்டு விடு. ஒரு குள்ளா போட 1 மணி நேரமா? கை கால்லாம் வலிக்குது எனக்கு. சாப்பிட்றது எப்படி சாப்பிடுவா? ஏன் பீச்சாங்கையில சாப்பிடுவாங்க? நீ போடுறது பீச்சாங்கையில், சோத்தாங்கையில் இல்லை. எனக்கு யாருமே சோத்தாங்கையில் போட்டு விட மாட்டேங்குது. இப்போ நீ எதுக்கு இந்த கையில் போட்ட வேகமாக? இதில் போட்டால் டக்குன்னு கழுவி விட்டுட்டு இது பண்ணிடுவேன், சவந்துருவோம், எனக்கு கருத்து போயிடும். இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுருந்தாலும் எனக்கு கருப்பாயிடும் கையெல்லாம். இன்றைக்கி லைட்டாக சவக்கும், நாளைக்கு பார்த்தோன்னா கண்ணக்கரைன்னு இருக்கும். அது 10 நாளாக ஆனாலும் போகாது. என்னத்தோமோ பித்தம் தொத்தோன்னுக்கிட்டு. இத்தனைக்கு இஞ்சி எல்லாம் போட்டு தான் டீ குடிக்கிறோம். டீ மட்டும் டீயே குடிக்கிற தெரியுமா? இன்னைக்கு ஒரே ஒரு டீ தான் டீ மட்டும்தான் பித்தத்துக்கு காரணம்னு யார் சொன்னா? ஹீட் இருந்தாலே பித்தம். பித்தத்துக்கு பல காரணம் இருக்கும். அதில் ஆமாம், நீ பெரிய MBBS டாக்டரு. பல காரணத்தில் இது ஒரு காரணம். இப்போ நான் சொல்லுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்களை ஆயிஷா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பொண்ணு ஒரு கைக்கு மருதாணி போட்டு விடுவாட்டி என்னென்ன பேசுகிறா பாருங்கள். நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வேறு வழி இல்லாமல். நல்லா இருக்கா? எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் இப்படியே வீடியோ பாருங்கள், ஆனால் லைக் கொண்டு போட்டுறாதீங்க. லைக்கும் போட மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. என்னமோ போங்கப்பா. புள்ளி வச்சுருவோமா? போதும் பாப்பா, கண்டதில் கிறுக்கி விட்றாத. அழகாக இருக்கு, மாஷா அல்லா. போதும். என்னது இது பேர்? மண்டேலாவா? மண்டேலாவே போடல. இது என்ன, அது குண்டேலாவா? மண்டேலா குண்டு வேணாப்பா, அதெல்லாம் போடக்கூடாது. பின்னாடி நான் சின்ன பிள்ளையா? இதுதான் பாப்பா அழகு. போதும் விடு, ஒரு கைக்கு போதும். பிடிச்சா லைக் பண்ணுங்கப்பா.